ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பேன் வச்சு நம்ம வச்சுருக்கக்கூடிய யாம் எல்லாத்தையுமே வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணிக்கோங்க. மெலிசாக ஸ்லைசஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக சால்ட்டும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வரும்பொழுது உங்களுக்கு யாம் எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக வரும். உங்களது ஒரு மாதிரி கடிக்கிற மாதிரி நாக்கில் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மோரில் போட்டுட்டு கூட யாமை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததும் ஒரு பிளேட்டில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அதில் கொஞ்சமாக மிளகாய் தூள் கலருக்காக, இதில் கரம் மசாலா ஒரு ஸ்பூன், வீட்டு குழம்பு மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் கொரியாண்டர் பவுடர் ஒரு அரை ஸ்பூன், வீட்டு குழம்பு மிளகாய் தூள் நம்ம வந்து அதிகமாக அதை தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் ரெண்டாவது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் வந்து இந்த மசாலா கூடவே ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து கை போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா ஃபார்முக்கு இதை வந்து நம்ம கருணக்கிழங்குல தடவுற மாதிரி ஸ்டேஜுக்கு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதும் இதில் சாட் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கடலை மாவு இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தக்காளி தண்ணி ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஆக்கிக்கோங்க. இதில் நம்ம வச்சுருக்கக்கூடிய கருணக்கிழங்கு யாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக வந்து மசாலாவை கோட் பண்ணி விடுங்க. மசாலாவை நல்லா தடவி விட்டுட்டு ஒரு தவா வச்சு இல்லைனா வந்து ஃப்ரை பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா காஞ்சி வரும்பொழுது நம்ம ஊற வச்சுருக்கோம், இதை வந்து ஒரு 20 நிமிஷமாக ஊற வைக்கணுங்க. அந்த ஊற வச்சுருக்கக்கூடிய கருணக்கிழங்கை மசாலாவோடு எடுத்து நம்ம எண்ணெயில் போடலாம். 2 பக்கம் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரை ஆகி வரும். ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல் தீயில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் மீடியமாக வச்சு இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதுக்கான ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக யாம் எல்லாமே வந்து ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ யாம்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக ரெடியாக இருக்குங்க. இதே ப்ராசஸ் தான் நம்ம திரும்பவும் அடுத்த ஸ்டேஜுக்கும் ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த மசாலா யாம் ஃப்ரை, அதாவது கருணக்கிழங்கு வறுவலை பொறுத்த வரைக்கும் மெயின் பிக்சரே இதில் அதிகமான மசாலா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் டேஸ்ட்டை கொடுக்குறது. ரொம்பவே நல்லா வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும். சாம்பார் சாதத்தை கூட ரசம் கூட தாராளமாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.